நான் பூரி வந்து அடிக்கடி செய்ய மாட்டேன். ஸ்கூல் டைமில் செய்ய முடியாது. ஹாலிடேஸ் டைமில் தான் செஞ்சு கொடுப்பேன். பசங்க வந்து நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மசாலா வச்சு கொடுத்தா நல்லா இன்னும் வேணும் வேணும்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் 4 உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 2 விசில் போகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் மசிச்சு வச்சுக்கிட்டேன். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நல்லா உருளைக்கிழங்க மசிச்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து மசாலா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்து 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். இது நல்லா செவந்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் எடுத்து நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா செவந்து வர்ற வரையும் வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி அதையும் நல்லா துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விடணும். அதோட பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கி விடணும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நீளமாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க கிழங்கையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். நான் கிழங்குக்கு தேவையான தண்ணி 1 கிளாஸ் மட்டும் ஊற்றிருக்கேன். இது 4 பேருக்கு செய்கிறதுனால நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடல மாவு எடுத்து அதை கட்டி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி வச்சுக்கணும். நல்லா கிழங்கு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த கடலை மாவு வந்து இதில் சேர்த்துக்கணும். இதை ஊற்றுனதுக்கப்புறமா உடனே மிக்ஸ் பண்ணி விடணும், நல்லா கட்டி பட்டுரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்தது ஆஃப் பண்ணிடலாம். நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த மசாலா கூட நல்லா சுட சுட பூரி சுட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் பசங்க இந்த மாதிரி கொடுத்தா நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க.